إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் உங்களிடம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு விடுமுறை நாளை கழிப்பது எப்படி அப்படின்ற தலைப்புல ஒரு சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள போறேன். அதாவது இந்த உலகத்துக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அதான் மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக நம்மை தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடியவங்களுக்கு பேர் தான் முஸ்லிம். யார் மறுமை வாழ்க்கைக்காக அல்லாஹ்வை நாளை பார்க்க வேண்டும், நாளை அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்காக பரீட்சைக்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய நேரமும் காலத்தையும் நாம் கடந்து சென்று விட்டிருக்கோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தினுடைய இந்த காலத்தினுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க அந்த 60 வயசு வரைக்கும் உள்ள கேள்வி கணக்கு பதில் சொல்லி ஆகணும். 40 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க அந்த 40 வயசுக்கு உண்டான கேள்வி கணக்கு பதில் சொல்லி ஆகணும். அப்ப நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். நாளை மறுமையில 4 கேள்வி கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய ஆயுளை எப்படி செலவு செய்தாய் என்று கேள்வி கேட்கப்படும். முதல் கேள்வி என்ன? உன்னுடைய ஆயுளை எப்படி நீ செலவு செய்தாய்? வீணாக செஸ்போர்டு விளையாண்டு அல்லது வேற ஏதாவது டிவி பார்த்து அல்லது பாட்டு கேட்டு நேரத்தை கழித்தாயா, அல்லது குர்ஆன் ஓதுறதுல அல்லது மார்க்க விஷயங்களை படிக்கிறதுல அல்லது தொழுகிறதுல திக்ர் செய்யறதுல உன்னுடைய நேரத்தை கழித்தாயா, நன்மையான விஷயங்களை பேசுறதுல தீமையான விஷயங்களை தடுக்கிறதுல உன்னுடைய நேரத்தை கழித்தாயா? அப்படின்லாம் நம்முடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அந்த ஆயுளை பற்றி விசாரிக்கக்கூடிய விசாரணைக்கு நாம் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த பதில் சொல்லலன்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. 2வது கேள்வி, உங்களுடைய வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய்? உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய்? இந்த பருவ வயது அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் இந்த சரியான நிலையில இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால்தான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு நாம் அதன்படி செயல்பட முடியும், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப இந்த வாலிப பருவத்தை சரியான முறையில் செலவு செய்யவில்லை என்றால் அதிலே நாம் நட்டவாளி ஆயிடும். அதே போல எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், கல்வியை எப்படி கற்றுக்கொண்டாய், கற்ற கல்வியை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்றெல்லாம் இப்படி விசாரிக்கப்படும். இந்த விசாரணைக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 அருட்கொடைகளை அல்லாஹ் மக்களுக்கு வழங்குகிறான். அந்த 2 அருட்கொடைகளையுமே மக்கள் வீணடிக்கிறார்கள். அதில் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், சைத்தானால ஏமாற்றப்படுகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நேரம். 2வது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியமான நேரத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும். அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த 2ஐயும் நாம பயன்படுத்த தவறிட்டால் 2லயுமே நாம என்ன ஆயிடுவோம்? நஷ்டவாளி ஆயிடுவோம். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நாம் முதல்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா 47வது அத்தியாயம் 35வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ அத்தீஉர் ரசூலா வலா துப்திலு அஹ்மாலக்கும். அதாவது அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுங்கள், உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நன்மையானதா இருக்கணும், அது நாளைக்கு மறுமையில பயன் தரக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுடைய செயல்கள் நல்லதாக அமையலன்னு வச்சுக்கங்களேன், அத்தனை நஷ்டமாயிடும், அத்தனையும் நஷ்டமாகிவிடும். ஆகவே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படாம போனா நம்முடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும். நம்ம 7 வயசுல தொழுகை நம் மீது கடமையாகுது. 10 வயசு வரைக்கும் தொழாமல் இருந்தால் அதற்காக அடிப்பதற்கு கூட நம்முடைய பெற்றோருக்கு உரிமை உண்டு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்முடைய இந்த ஓய்வு நேரம், இந்த பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும், நம்முடைய மார்க்க அறிவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், நம்மை படைத்த ரஹ்மானுக்கு நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக மாறணும். அப்படி மாறினால்தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக பயன் தரக்கூடியதாக அமையும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிச்சயமாக நஷ்டமாயிடும். அப்போ முதல்ல அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படணும். இரண்டாவதாக அல்லாஹ்வை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா நாம என்ன சொல்லணும்? 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது அமைந்தான் என்று சொல்லணும். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டா இல்லையா? உண்டு, அழகிய முகம் உண்டு. அந்த அழகிய முகத்தை நாம் கற்பனை செய்யக்கூடாது. ஆனால் நிச்சயமாக மூமின்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நம்புறமா இல்லையா? அப்போ இந்த நம்பிக்கை தெளிவான முறையில் இருக்கணும். பாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். அப்போ அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தெளிவாக விளங்கி கொண்டவர்கள் உங்களுக்கு அடுத்ததாக என்ன? தொழுகை உங்கள் மீது கடமை இருப்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த தொழுகையில நீங்க விளையாட்டாகவோ அலட்சியமாகவோ இருந்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க கொண்டு போய் தள்ளப்படுவாங்க தெரியுமா? சக்கர் என்ற நரகத்துல தள்ளப்படுவாங்க. முஸ்லிம்களாக வாழ்ந்து யார் யாரெல்லாம் தொழாம இருந்தாங்களோ அவங்களுக்காக ஒரு நரகம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்னது? சக்கர். அந்த சக்கர் என்ற நரகத்துல கொண்டு போய் தள்ளப்பட்டால் அது 4 பக்கமும் நெருப்பு சூழ்ந்து இருக்கும். 2வது, அந்த நரகத்துக்கு நடுவில் இருந்து ஜக்கூம் என்ற கள்ளி மரம் வளர்க்கப்படும். அது முள் நிறைந்ததாக இருக்கும். அவங்க பசிதாகம் கேட்கும் போது அந்த ஜக்கூம் என்ற கள்ளி மரத்துல இருந்து தான் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படும். அவங்களுடைய உடம்புல இருந்து வடியக்கூடிய கீழ் ஜலத்தை எடுத்து மீண்டும் அவங்களுடைய தாகம் தணிப்பதற்காக அவங்களுக்கு அத ஆகாரமாக ஊட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது எதனால இந்த தண்டனை? எதனாலமா? தொழாமல் இருப்பவர்களுக்கு இப்படி தண்டனை. அந்த நரகத்துல இந்த முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டவர்கள் நரகத்துல போட்டு பிரட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த நாள்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க கேட்பாங்க, நீங்கெல்லாம் முஸ்லீம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க புர்கா போட்டிருந்தீங்க, தொப்பி போட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்ன வந்தது, நீங்க நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்க கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? காலு லம் நகு மினல் முஸல்லீன், எங்கள் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டது, ஆனால் நாங்கள் தொழாமலேயே நாங்கள் எங்களுடைய நேரத்தை காலத்தை செலவழித்துக் கொண்டிருந்தோம். ஹய்யா அலஸ் ஸலாத் சொல்லப்படுதா இல்லையா? என்ன சொல்லப்படுது? தொழுகையின் பக்கம் பாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ் சொன்னா என்ன அர்த்தம்? வெற்றியின் பக்கம் பாருங்கள். அப்போ இப்படி அழைக்கப்படக்கூடிய அழைப்புக்கு பதில் கொடுக்கணும், தொழுதாகணும். அப்படி தொழாம இருந்தவங்க எங்க இருப்பாங்க? இந்த சக்கர் என்ற நரகத்தில் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழாமல் இருந்தோம், அதனால இந்த நரகத்துல தள்ளப்பட்டிருக்கிறோம். மேலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? யார் யாரெல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்களோ,
யார் யாரெல்லாம் வந்து பொழுதுபோக்குக்காக கேம்ஸ் விளையாடி இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் விளையாட்டாக, கிண்டலாக, கேலியாக கழித்துக் கொண்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகுன்னா நகூலு மஅல் காயிலீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோம், நாங்க வீணான காரியங்கள்ல மூழ்கி கிடந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கு ஏற்படும்? யார் யாரெல்லாம் இந்த நேரத்தை, இந்த ஓய்வு நேரத்தை வீணாக கழித்தார்களோ, விளையாட்டாக கழித்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில நஷ்டம் தான். அந்த நரக நெருப்பு காத்து கொண்டிருக்குது. அது மேனியை அப்படி உருக்கிடும். அப்படி தோலெல்லாம் உருகி வடியும் போது புது தோல் பொருத்தப்படும். அங்க வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. ஆகவே நம்முடைய நேரத்தை சரியான முறையில, மூமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதே ஆகணும்னு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? வீட்டுல இருக்கும் போது பாங்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, சத்தம் கேட்டதுன்னு சொன்னா, பாப்பம்மா தொழுறாங்களோ இல்லையோ, அக்கா தங்கச்சி தொழுறாங்களோ இல்லையோ, உங்க மேல கடமையா இருக்கா இல்லையா, நீங்க தொழணும். தொழுது மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சரியா? அப்போ இந்த தொழுகையை இந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தி கொண்டீங்கன்னா, இந்த பள்ளிக்கூட லீவு நாள்ல நீங்க சரியான முறையில் கடைபிடிச்சீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் பள்ளிக்கூட திறந்ததுக்கு அப்புறமும் அழகிய முறையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வழங்குவான். சரியா? அப்போ இந்த மாதிரி தொழுகையை நீங்கள் பேணுதலோடு தொழக்கூடியவளாக இருக்கணும். சரியா? ரெண்டாவது நம்முடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் சொன்னா, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களாகிய உங்களுக்கு நல்ல ஆலிம் படிச்சவங்களோட பழக்க வைக்கணும். அதே போல தொழக்கூடிய பிரின்சிப்போட நீங்க பழகணும். அதே போல பசங்களுக்கும் சொல்றேன், நீங்க என்ன செய்யணும்? நல்ல தொழக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். நல்ல விஷயங்களை படிக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா அதுவும் கூட நமக்கு நஷ்டவாளியாக மாறிடும். நாம தொழுகைக்கு அழைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் என்ன செய்வான்? விளையாடலாம், போகலாம், விளையாட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு அழைப்பான். நாம தொழுகைக்கு அழைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் என்ன செய்வான்? கேம்ஸ் விளையாடலாம் அப்படிமா. நாம தொழுகைக்கு அழைச்சுக்கிட்டு இருப்போம், அவன் சினிமாவை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப இப்படி நிலையில இருக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. இந்த கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கம் என்னென்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு தீமையான வழிகாட்டுதுன்னு சொன்னா, இன்னைக்கு பாக்குறோம், சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்களே தம்படிக்கிறாங்க, கோயில போடுறாங்க. அதே போல வந்து எங்கேயாவது ரவுடிசம் பண்ணி சண்டை போட்டு இழுத்துட்டு வர்றாங்க, பிரச்சனை கொண்டு வர்றாங்க. சிறு வயசுலயே போதைக்கு அடிமையாடுறாங்க. அதே போல பெண்களை எடுத்துக்கிட்டோம் சொன்னா, அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து, அந்த கெட்ட பிள்ளைங்களோட சேர்ந்து கெட்ட நண்பர்கள், ஆண் நண்பர்களை பழகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்றாங்க. தீமையான பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், செல்போன் பேச்சுக்கள், செல்போன்ல SMS அனுப்புறது, இப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரங்கள், தீமைகள் பரவிக்கிட்டு இருக்கு. உண்டா இல்லையா? இது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கு. அப்ப இதுல எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சொன்னா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கும். நல்ல நண்பர்களோடு பழகுவதுதான் நமக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கும். கெட்ட நண்பர்களோடு பழகினால் அது தீமையை தான் கொண்டு வருமே தவிர நமக்கு ஒருபோதும் நன்மையை கொண்டு வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருந்தாங்கன்னு சொன்னா, ஜாகிர் என்ற ஒரு நபித்தோழர், அவர் வந்து கிராமத்துல இருந்து ஏதாவது கொண்டு வந்தாருன்னா முதல்ல நபிசல்லல்லாஹு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய வியாபாரத்துக்கு போவார். அதே போல அவர் கிராமத்துக்கு போகும்போது நபிசல்லல்லாஹு ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க. ஒரு நாள் பஜார் வீதியில அவர் வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அப்போ நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வந்து அவங்க கண்ணை பொத்திக்கிறாங்க, கண்ணை பொத்தி விளையாடுறாங்க. என்ன யாரு கட்டுப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஜாகிர் என்ன செய்யறாருன்னா, ஜாகிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கையை வச்சு இப்படி தடவி பார்க்கிறாரு. அவங்க கை, நபிசல்லல்லாஹு கை மென்மையானது, அதை தடவி பார்த்த உடனே தெரிஞ்சது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு. அப்போ அந்த ஜாகிர் நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த அடிமையை போய் யார் விலைக்கு வாங்குவா அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவனாக நீ இருக்கிற அப்படின்னாங்க. நீ விலை மதிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவனாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறாய் ஜாகிரே அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி பேசினாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன குணம், அவர்கிட்ட இருந்த நற்பண்புகள், அவர்கிட்ட இருந்த நல்ல தூய்மையான வணக்க வழிபாடு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால அவங்களோட எவ்வளவு நட்பா இருந்தாங்க. கண்ணை பொத்தி விளையாடக்கூடிய அளவுக்கு, சிறு பிள்ளைகள் தான் விளையாடுவாங்க, கண்ணை பொத்தி விளையாடுவாங்க. பெரியவங்க விளையாடுறத பார்த்திருக்குமா? பார்த்தது இல்ல.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக தோழர் ஒரு தோழர்கிட்ட போய் அப்படி விளையாடுறாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவர் நல்ல பண்புகளை கொண்டவராக இருந்தார். அப்போ நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தோழர்கள், தோழமை கொள்ளக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நற்பண்புகள் உடையவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கணும், நீங்க அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனி இஸ்ரவேலர் பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் சந்திக்கிறக்காண்டி போறார். ஒரு நபர் இன்னொரு நபரை சந்திக்கிறாங்க போறார். போற வழியில ஒரு வானவர் மனித தோற்றத்துல இறங்கி வந்து கேட்கிறார், எங்கே செல்கிறாய் அப்படின்னு. அப்ப போகக்கூடிய மனிதர் சொல்றாரு, இந்த பக்கத்து ஊர்ல என்னுடைய தோழர் இருக்கிறார், அவரை போய் பார்க்க போறேன். அப்போ வானவர் கேட்கிறாரு, அங்கு ஏதாவது உனக்கு அவரிடம் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா? நீ ஏதாவது அவருக்கு கொடுக்க வேண்டுமா, அல்லது அவர் ஏதாவது உனக்கு தரணுமா அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் எனக்கு எதுவும் தர வேண்டியதும் இல்லை, நான் அவருக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதும் இல்லை. அப்ப எதுக்காக போய் பார்க்க போறேன்? நான் அல்லாஹ்வுக்காக நான் அவரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் அவரை நான் சந்திக்க போறேன். அப்ப இப்படி சொன்ன உடனே அந்த வானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ அல்லாஹ்வுக்காக நீ அவரை சந்திக்க செல்கிறாய், அல்லாஹ்வும் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுக்காக நீ அவரை சந்திக்க போகிறாய், ஆனால் அல்லாஹ் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறான் அப்படி சொல்லி நற்செய்தி சொல்றாரு. அப்போ நீங்கள் தோழமை கொண்டால் யாருக்காக தோழமை கொள்ளணும்? யாருக்காக தோழமை கொள்ளணும்? யாருக்காக தோழமை கொள்ளணும்? அல்லாஹ்வுக்காக தோழமை கொள்ளணும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நற்பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் தோழமை கொள்ளுங்க, அவங்களோட நீங்க பழகுங்க. அப்படி பழகும் போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளலாம். சரியா? நீங்க இங்க படிச்ச ஹதீசுகளையும் குர்ஆன் வசனங்களையும் நீங்க அவங்களுக்கு சொல்லி காட்டலாம், அவங்க வேற இடத்துல கத்துக்கொண்ட விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசிக்க கூடியவளாக இருக்க வேண்டும். கெட்ட நட்பு, கெட்ட நட்பு என்பது நமக்கு தீமையையும் அழிவையும் தான் ஏற்படுத்தி தரும். அபுஜஹல் என்பவன் உத்துபா என்கிறவங்க ரெண்டு பேரும் தோழர்கள். அபுஜஹல் என்பவனும் உத்துபா என்பவரும் தோழர்கள் ரெண்டு பேரும். அப்ப இந்த அபுஜஹலும் உத்துபாவும் ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்போதுமே கெடுதல் தரக்கூடியவங்களாகவே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வியாபார விஷயமாக அபுஜஹல் வெளியூருக்கு போயிடறான். அப்ப இந்த உத்துபா என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சபைக்கு வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சுகளை கேட்கிறான். அவனுக்கு ஈர்ப்பு ஏற்படுது, இஸ்லாத்தின் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவன் முடிவு பண்றான், சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ட்ட சொல்றான், நாளை நான் முகம்மதை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறதுக்கு முன்னாடியே அபுஜஹலை பார்த்துறான். அபுஜஹல் வெளியூருக்கு போயிருந்தான் இல்லையா வியாபாரத்துக்கு, வந்துடுறான். வந்த உடனே ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப சந்திச்ச உடனே நல்ல விசாரிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பேசின உடனே அபுஜஹல்ட்ட உத்துபா சொல்றான், நான் முகம்மதை சந்தித்து இன்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படி சொல்றான். உடனே அந்த அபுஜஹல் சொல்றான், என்ன வார்த்தை சொன்ன? நான் முகம்மதுக்கு எதிரியாக இருக்கும் போது என்னுடைய நண்பனான நீ எப்படி முகம்மதை ஏற்றுக்கொள்ளலாம்? முகம்மதை ஏற்றுக்கொண்டால், முகம்மதுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நான் நிச்சயமாக உன்னோடு பேச மாட்டேன், உன்னோடு பழக மாட்டேன், நம்முடைய நட்பை இன்றோடு முறித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே இந்த உத்துபாவுக்கு அதை சகிச்சு கொள்ள முடியல, அந்த பழைய நட்பை விட்டுவிட முடியல. அப்போ சொல்றான், நான் வேணா முகம்மதை நிராகரிக்கிறேன், நீ வார்த்தையில சொன்னா பத்தாது, நேரடியாக நீ முகம்மதை சந்தித்து அவருடைய முகத்தில் காரி துப்பி விட்டு வரணும், அப்பதான் நான் உன்னை ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப என்ன செய்யறான் இவன்? இந்த உத்துபா நேர போறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சபைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பிடிச்சு அப்படியே இழுத்து அவன் மூச்சில காரி துப்புறான், மூச்சில காரி துப்புறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விலகிடுறாங்க. விலகணும்னா அந்த எச்சில் வேற இடத்துல போய் விழுந்துருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ், இந்த உத்துபா மீது உன்னுடைய ஒரு மிருகத்தை இவன் மீது சாட்டு அப்படின்னு சொல்லி துஆ செய்யறாங்க. அவன் அங்கிருந்து வெளியேறி வந்துடுறான். அங்கிருந்து வெளியேறி வந்துடுறான். வந்துட்டு சொல்றான், அபுஜஹலே, நீ சொன்னது போலவே நான் முகம்மதை காரி துப்பி விட்டு வந்துட்டேன். அப்போ மறுநாள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா ஆலயத்துல வந்து தொழுகைக்காக வர்றாங்க. அப்போ அவன் சொல்றான், நீ அவருடைய முதுகில் ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி வை அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சிருக்கும் போது அவங்களுடைய முதுகுல கொண்டு வந்து அபூஜஹலும் உத்பாவும் சேர்ந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து அப்படியே தூக்கி வைக்கிறாங்க. இப்படி பல தொல்லை கொடுத்தான். யாரு? அபூஜஹலோடு சேர்ந்து இந்த உத்பாவும். அந்த கெட்ட நண்பனுடைய முடிவு கெட்டதாகவே தான் முடியும். அப்போ ஒரு நாள் வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போறாங்க. போற வழியில ஒரு பாலைவனத்துல கூடாரம் விட்டு தங்குறாங்க. எல்லோரும் சுத்தி அந்த வியாபார கூட்டம் ஃபுல்லா முழுமையாக வட்டமாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. நடுவுல உத்துபா படுத்து கிடக்குறான். எல்லாரும் அசந்து உறங்கிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கம் வந்து அப்படியே கடிச்சு அவனை தூக்கிட்டு போயிரு, அவனை காலி பண்ணிடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ இந்த முடிஞ்சு போச்சா? அவன் ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன முடிவோட இருந்தான்? ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவோட இருந்தான். அந்த கெட்ட நண்பனுடைய அந்த கெட்ட தோழமை விட்டு போக கூடாது என்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நிராகரிச்சான். அந்த நிராகரித்ததுடைய முடிவு அவனுக்கு எப்படி கெட்டதாக முடியுது பாத்தீங்களா? அவன் இந்த உலகத்துலதான் நஷ்டமானான்னு சொன்னா முடியாது, நாளை மறுமையிலும் பெரிய நஷ்டத்துல இருப்பான். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட நஷ்டத்தை அடைவாங்கன்னு சொன்னா, நாளை மறுமையில் இப்படி கை சேதமோடு வருவாங்க. தங்களுடைய கைகளை கடித்து கொண்டு வருவாங்க. நாளை மறுமையில இவங்க எல்லாம் எப்படி வருவாங்க? தங்களுடைய கை விரல்களை தானே கடித்து திம்பாங்க. அப்படி கடித்து தின்று கொண்டு அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் இந்த ரசூலுக்கு கட்டிருக்க கூடாதா? இந்த ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இந்த தூதரோ சேர்ந்து நாங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்லுவாங்களாம், யா வைலத்தா யா லைத்தனி லம் அத்தகிது புலாலன் கலீலா, எனக்கு வந்த கேடே, என்னை வழிகெடுத்த ஒருவனை நான் நண்பனாக ஆக்கி இருக்காமல் வேண்டுமே அப்படின்னு சொல்லுவான். என்னை வழிகெடுத்தானே, அவனை நான் நண்பனாக ஆக்கி இருக்காமல் இருந்திருக்கணுமே, அந்த நண்பனால நானும் கெட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நாளை புலம்புவான். இப்படித்தான் ஒரு ஆணுடைய நிலைமை இருக்கும், ஒரு பெண்ணுடைய நிலைமை இருக்கும். பெண்கள் யாரோடு தோழமை கொண்டாங்களோ அவங்களோடு தான் நாளை மறுமையில் நரகத்தில் இருப்பாங்க. ஒரு நபியினுடைய மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 900க்கும் மேற்பட்ட வருஷம் வாழ்ந்து மக்களுக்கு சத்தியத்தை சொன்னவங்க. ஆனா அவங்களுடைய மனைவி கெட்ட பெண்களோடய தொடர்பு வச்சிருந்தாங்க. கெட்ட பெண்கள் யாரு? அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பெண்களோட தான் இருந்தாங்க. அந்த பெண் நபியினுடைய மனைவி அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய பெண்களோடு இருந்தாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகிய அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டுப்படல. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி நரகத்துல தான் இருக்கணும்னு முடிவு பண்ணான். அப்போ ஒரு நபியினுடைய மனைவிக்கே அந்த நிலைமைன்னு சொன்னா, நீங்கள் கெட்டவர்களை தோழமைக்காக ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய நிலைமையும் நரக படுகொலியாக மாறிவிடக் கூடாது. புரியுதா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி, அவங்களுடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாம்களை நிராகரிச்சாங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சாங்க. அந்த தீய கூட்டத்தாரோட அந்த பெண்ணும் தங்கி இருந்தா. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவிய அழிந்து போவர்கள் ஒருத்திய ஆக்கி அவளையும் அழிச்சான். நாளை மறுமையில அந்த அழிந்து போனவர்களுடைய இவங்களும் நரகத்துல இருப்பாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நரகத்துல தான் இருப்பாங்க. அப்போ கெட்ட தோழமை கொள்ளக்கூடியவர்கள் கெட்டவர்களோடு இந்த உலகத்திலே அழிவை தான் சந்திப்பாங்க. நாளை மறுமையிலையும் கெட்டவர்களோட தான் தங்கி இருப்பாங்க. அப்படிப்பட்ட கெட்ட தோழமைகளை நீங்கள் ஏற்காதுங்க. உங்களோட பழகக்கூடியவங்க யாராவது கெட்ட புத்தியோட அலையறக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா, தொழுகை இல்லாம வீணான பேச்சுக்கள்ல தீமையான பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களா தெரிஞ்சுன்னா அல்லாஹ்வுக்காகவே அவங்களை வெறுத்துருங்க. அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யணும்? வெறுத்துடணும். அவங்களுக்கு சொல்லணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தீய பழக்க வழக்கத்தை விடாத வரைக்கும் நான் உங்களோட பழக மாட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்னே சொல்லுங்க. அல்லாஹ்வுக்காக நான் உங்களை வெறுக்கிறேன். உங்கள்கிட்ட எப்ப தொழுக நன்மையான காரியங்களை நான் பார்க்கணும், அப்பதான் உங்களோட தோழமை கொள்வேன், அப்பதான் எங்களுக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அளவுல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி தோழர், 2 பேரும் நண்பர்கள் தான். ஒரு நாளைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேலைக்கு போவாங்க.
ஆனா அன்சாரி தோழர் வேலைக்கு போக மாட்டாரு. அவர் எங்க இருப்பார் தெரியுமா? நபியோடு இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு முழுவதும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். இரவு அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே கேட்பாங்க, அன்சாரி தோழர் கேட்பாங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு கேட்ட விஷயங்கள் அத்தனையும் அந்த அன்சாரி தோழர் உமர் அதை சொல்லுவாங்க. மறுநாள் என்ன செய்வாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, அன்சாரி தோழர் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு நாள் மாத்தி ஒரு நாள் ஒருத்தர் வேலைக்கு போவாரு, இன்னொருத்தர் நபியோட இருப்பார். இப்படி மாற்றி மாற்றி அமர்ந்து கல்வியை கற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அந்த மாதிரி நல்ல நட்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் நீங்க நாளை மறுமையிலையும் அந்த சொர்க்கத்துல ஒன்றாக இருக்க முடியும். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக் கொண்டால்தான் நாளை மறுமையில் அது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரெண்டு பேரும் நட்பு ரீதியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. எங்க போனாலும் ஒன்னா போவாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட ஒன்னா தான் போனாங்க. போர்க்களத்துல கூட ஒன்னா சேர்ந்து அங்க காயப்பட்டவங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. நன்மையான விஷயங்களை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தெரிஞ்சுக்கல ரெண்டு பேருமே ஆர்வமாக இருந்தாங்க. அதே போல அன்சாரி பெண்களும் கூட ஒருவருக்கு ஒருவர் உடனுக்குடனே ஏதாவது வகை நான் ஒருத்தருக்கு உடனுக்குடனே பரிமாறி கொள்வாங்க, தங்களுக்குள்ளே பேசி பரிமாறி கொள்வாங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஏற்படுத்தி கொண்டாங்க. அதனால அவங்களை அல்லாஹ் பொருத்தி கொண்டான். உங்களையும் அல்லாஹ் பொருத்தி கொள்ளணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? அது போன்ற நல்ல நட்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நல்ல நட்பை ஏற்படுத்தி கொண்டால்தான் அது மறுமையிலே உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத விளங்கணும். ஏன்னு கேட்டா உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்ப உங்களுக்கு 15 வயசுன்னு சொன்னா 14 வயசு முடிஞ்சு போச்சு. 14 வயசு வரைக்கும் செய்ததுக்கு உண்டான கேள்வி கணக்கு நாளை மறுமையில் இருக்கா இல்லையா? கடந்த காலம் உங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா நிகழ்காலம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்காலம் உங்க கையில இருக்குது. இதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால்தான் எதிர்காலம் என்கிற அந்த மறுமை நல்லா இருக்கும். எதிர்வரக்கூடிய எது? மறுமை தானே. நிகழ்காலம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலம். எதிர்காலம் எது? எதிர்காலங்கிறது மறுமை தான். அடுத்து வரக்கூடிய நாட்களை நம்ம கணக்குல கொள்ள முடியாது. ஏன்னு அந்த உலகத்தினுடைய அடுத்த நாள்ங்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அது நம்ம கையில முடிவே கிடையாது. நம்ம கையில அதை முடிவு செய்ய முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்றோம்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய அருள். அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்வோமா வாழ மாட்டாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நமக்கு தெரியாது. அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய எதிர்காலமாகிய அந்த மறுமை வாழ்க்கை, நம்முடைய மறுமை வாழ்க்கை நமக்கு பயன் தரக்கூடியதாக, வெற்றி தரக்கூடியதாக, சொர்க்கத்தை ஈடு தரக்கூடியதாக அமையும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்யறான். நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, குல் மதாஉ துன்யா கலீலுன் வல் ஆகிரத்து ஹைருல் லிமன் இத்தகா. நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு? நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றான். அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இவ்வுலக இன்பம், இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பம் மிகவும் அற்பமானது, மிகவும் அற்பமானது. மறுமையினுடைய இன்பம் தான் பயபக்தியோடு வாழக்கூடியவர்களுக்கு மிகவும் மகத்தானது, மிகவும் மகத்தானது. நேபாளத்துல இப்ப நடந்தது என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 10,000 பேர் இறந்துட்டாங்க. 10,000 பேரு, அதுக்கு மேல இன்னும் எத்தனை பேர் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் 10,000 பேர் வருது. ஆனா அது 20,000 இருக்கலாம், 30,000 பேர் இருக்கலாம். சீட்டு கட்டு மாதிரி பில்டிங் அப்படி சரிஞ்சு கீழே விடுது. அப்ப மொத்தமா அள்ளிட்டு போகுது. அவ்வளவு பேரும் ஜனாசாவை போயிட்டாங்களா இல்லையா? அப்ப இதுதான் உலக வாழ்க்கை. இது ரொம்ப அற்பமானது. அடுத்த நிமிஷ பொழுதுல கூட அல்லாஹ் அழிச்சிருவான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நாம் கேளிக்கை விஷயங்கள்ல ஈடுபடுறது, வீணான காரியங்களை ஈடுபடுறது, அதாவது எப்ப பார்த்தாலும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அல்லது டிவியில நேரத்தை போக்கிக்கிட்டு கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இப்படி பொழுத போக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவங்களுக்கு மறுமைதான் சொர்க்கம், மறுமையில தான் உன்னதமான வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான்னு நான் முதலே சொல்லியிருக்கிறேன். அப்ப
இந்த நேரத்தை பத்தி அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சரியான முறையில இந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்த தவறினால் அது மிகப்பெரிய நஷ்டமாயிடும். அடுத்தாப்புல நம்முடைய பிரின்சிப்பை சரியா அமைச்சுக்கிறோமா? அடுத்தாப்புல குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறதுல ரொம்ப கவனமாக இருக்கும். நாமும் நம்ம கிட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அருளாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இதற்கு முன்னாடி ஏராளமான வேதங்கள் வந்தது. தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், சபூர் வேதம், இப்படி வேதங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த வேதத்தை உடையவங்க அந்த வேதத்தை பாதுகாக்கல, அந்த வேதத்தின்படி அவங்க செயல்படல. சரியா? அப்போ நம்மளை நம்பி நம்மளை முஸ்லிம் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு முஸ்லிம் என்று அல்லாஹ் பெயரிட்டு நமக்கு இந்த குர்ஆனை கொடுத்து நம்மோட ஒப்படைச்சிருக்கிறான். அப்ப இந்த குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்தணுமா வேண்டாமா? கண்ணியப்படுத்தணுமா வேண்டாமா? கண்ணியப்படுத்தணும். அப்போ எப்படி கண்ணியப்படுத்துறது? ஒரு பட்டு துணியில சுத்தி மேல வச்சிருந்ததா அதை கொண்டுதான் கண்ணியப்படுத்த முடியுமா? அல்லது குர்ஆனை திறந்து டெய்லி ஒரு தடவை முத்தம் விட்டுட்டு அப்படி மூடி வச்சிடலாமா? எது எப்படி கண்ணியப்படுத்தணும்? குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், குர்ஆனுடைய கருத்துக்களை ஆராய வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்லணும். குர்ஆனை கண்ணியப்படுத்தலாம் என்ன அர்த்தம்? குர்ஆனை படிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், அதை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துறதுக்கு உண்டான முறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை அலட்சியம் செய்தார்களோ. பள்ளிக்கூட படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இங்கிலீஷ்ல நான் இத்தனை மார்க் வாங்கினேன், கணிதத்துல இப்படி மார்க் வாங்கினேன், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி இருக்கிறேன், நான் மாநிலத்துல முதல் இடம், என்னுடைய போட்டோ பேப்பர்ல வந்திருக்குது, அப்படிலாம் பெருமைப்பட்டுக்க கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதையெல்லாம் கொண்டு மறுமையில வச்சு அல்லாஹ்விடத்துல காட்டி நீங்க சொர்க்கத்தை வாங்க முடியாது. சொர்க்கத்தை தருவானா? தரமாட்டான், கிடைக்காது. அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறான்? நமக்கு குர்ஆனை கொடுத்திருக்கிறான். அவனுடைய பேச்சு அது, அல்லாஹ்வுடைய பேச்சு தான் குர்ஆன். அந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு இறக்கி வைத்து நம்மை கண்ணியப்படுத்தி அதன்படி செயல்படும் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்தும் கூட நாம் அதை படிக்காமல் இருந்தால், அதன்படி செயல்படாமல் இருந்தால் பெரிய நஷ்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வமன் அஹ்ரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வதஸ்புருஹு யௌமல் கியாமத்தி அஹ்மா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் யாரெல்லாம் என்னுடைய நல்லுபதேசங்களை புறக்கணித்தார்களோ, யார் யாரெல்லாம் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் நெருக்கடிக்கு உள்ளாக்கி விடுவேன் அப்படின்னா. அவங்களுடைய வாழ்க்கைய நான் நெருக்கடிக்கு உள்ளாக்கிடுவேன். ஏதாவது ஒரு வகையில கஷ்டத்தை அல்லாஹ் நெருக்கடி கொடுத்துருவான். அதுல இருந்து மீளவே முடியாது. ஒன்னாச்சா? இது இந்த உலகத்துல. மர்மையில இவங்க வருவாங்க. இவங்க மர்மையில வந்தாங்கன்னு சொன்னா இவங்களுடைய கண் பார்வையை பிடுங்கி குருடர்களாக அல்லாஹ் எழுப்பி நிறுத்தி வைப்பான். எப்படி நிறுத்தி வைப்பான்? குருடர்களாக எழுந்து வந்து நிற்பாங்க. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் உலகத்துல எல்லாவற்றையும் பார்த்தேனே, ரசித்தேனே, இன்னைக்கு ஏன் என்னுடைய பார்வை பிடுங்கப்பட்டது? நாங்கள் குருடர்களாக எழுப்பப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நீங்கள் என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்தீர்கள், என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்தீர்கள், அதனால உங்களுக்கு இந்த பார்வை பயன் தராமலே போகட்டும் என்று நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்தேன், நீங்க அதை அலட்சியம் செய்தீங்க, அதை பார்க்கல, அதை சிந்திக்கல, அதன்படி செயல்படல, அதனால அன்னைக்கு உங்களுக்கு பயன் தராத இந்த பார்வை இன்றும் பயன் தராமல் போகட்டும் என்று அந்த பார்வையை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்லுவோம். அப்புறம் அவங்க குருடர்களாக முகம் குப்பர நரகத்துக்கு எடுத்து செல்லப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும்? நமக்கு அழகான முறையில நேரத்தை கொடுத்திருக்கிறான், காலத்தை கொடுத்திருக்கிறான். இந்த காலத்தையும் நேரத்தையும் நான் சரியான முறையில் பயன்படுத்தணும், சரியான முறையில பயன்படுத்த வேண்டும், படிக்க வேண்டும், படித்ததை மனப்பாடம் செய்யணும். நபிகள் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு வசனத்தை கூட, ஒரு சின்ன அத்தியாயத்தை கூட உள்ளத்தில் வைக்காமல் விட்டார்களோ அது பாழடைஞ்ச வீட்டுக்கு சமம். அந்த இருதயம் எப்படிப்பட்டது? பாழடைஞ்ச வீட்டுக்கு சமம். பாழடைஞ்ச வீட்டுல யாருமா இருப்பா? ஷைத்தான் தான் குடியிருப்பான். அவ உள்ளத்துல யார் இருப்பா? ஷைத்தான் குடியிருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய
நிலைமையை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதே போல குர்ஆனோட நம்ம தொடர்பு வச்சுக்கிடணும். தொடர்பு இல்லாம இருக்கவே கூடாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம் ஹுதம் வ ரஹ்மத்தல் லில் முஹ்சினீன். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அறிவு ஞானம் நிறைந்தது. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? உங்களுக்கு அறிவை அள்ளி கொடுக்கக்கூடியது, கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, வாரி வழங்கக்கூடிய. ஏன்னா யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ்விடத்துல இருந்து வருது. அதனால இதுல அறிவு, ஏராளமான அறிவு இருக்குது. உங்களுக்கு அறிவு ஞானம் ஏராளமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இது நன்மை செய்வோருக்கு நேர்வழி காட்டியாக இருக்கு. நீங்க நன்மை செய்யணும் விரும்புறீங்களா, அல்லாஹ்வுக்காக நன்மை செய்யணும் விரும்புறீங்களா, அத்தனை பேருக்கும் இது நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ ஒண்ணு, நம்முடைய அறிவை, சிந்திக்கக்கூடிய அறிவை தெளிவுபடுத்தி அறிவு ஞானத்தை நமக்கு அதிகமாக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது. அதே போல நன்மை செய்வதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த குர்ஆனை நாம் தொடர்ந்து படிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல ரஹ்மத் இருக்குங்கிறான். என்ன இருக்கு? ரஹ்மத் இருக்குது, அருள் இருக்குது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. அதனால இந்த குர்ஆனை விட்டு விலகி விடாதீர்கள். விலகி விட்டால் மிகப்பெரிய நஷ்டம். அடுத்தாப்புல குர்ஆனோட தொடர்புல இருக்கணும். சரியா? குர்ஆனோட தொடர்புல இருக்கணும். அடுத்தது உறவுகளை போய் பார்ப்பது. இன்னைக்கு பரிசு லீவ்ல இருக்கிறீங்க, ஒரு மாசமோ 1.5 மாசமோ உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. பெரியம்மா வீட்டுக்கு போவீங்க, சின்னம்மா வீட்டுக்கு போவீங்க, சொந்த பந்தங்களை பார்க்க போவீங்க, மாமியார் வீட்டுக்கு போவீங்க. யார் வீட்டுக்கு வேணாலும் போலாமா வரலாமா இருக்குல்ல, போவீங்க வருவீங்க. அப்படி போகும்போது வரும்போது எப்படிப்பட்ட நிலையில போகணும்னு சொன்னா, உங்களுடைய தாய் தந்தை இல்லாம உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போக கூடாது. அதே சமயத்துல உங்களுடைய சித்தப்பா வீடாக இருந்தாலும் சரி, உங்க பெரிய தந்தை வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல போய் தனியாக தங்கக்கூடாது. உங்களுடைய உறவினர்கள் வீட்டுல போய் என்ன செய்யக்கூடாது? தனியாக தங்கக்கூடாது. தனியாக ஒருபோதும் தங்கக்கூடாது. இது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. நீங்க போனாலும் உங்களுடைய தாய் தந்தையோட தான் போகணும். சரியா? பெரியப்பா மகன், சித்தப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உறவு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழகக்கூடாது. ஏன்னு கேட்டா அங்க அண்ணன் உறவுக்கு அங்க வேலை இல்லை. பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகளையும் திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனால நாம் எப்படி இருக்கணும்? நம்மை பேணி பாதுகாத்துக் கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சரியா? உறவுகளை சந்திக்க போனா அவங்கள்ட்ட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். அப்படி தங்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டால் உங்களுடைய தாய் தந்தையோடு தான் தங்கி இருக்கணுமே தவிர உங்களுடைய தாய் தந்தர் இல்லாத நிலையில நீங்க தங்கக்கூடாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். சரியா? அப்படிப்பட்ட நிலையில தான் சொந்த பந்தங்களை போய் பார்க்க போகும். சொந்த பந்தங்களை பார்க்க போறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டாயமாக்குறான். சொந்த பந்தங்களை அரவணைப்பதை அல்லாஹ் கட்டாயமாக்குறான். சொந்த பந்தங்களை நேசிக்காம இருந்தால் அது பெரிய தண்டனைக்குரிய குற்றம் சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ சொந்த பந்தங்களை கண்டிப்பாக பார்க்கணும், ஆனால் நெருங்கி பழகக்கூடாது. புரியுதா? அத அல்லாஹ் நமக்கு தடை பண்ணிருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, சொந்த பந்தங்கள்ல தான் அதிகமாக தீமைகள் பரவுது. இன்னைக்கு சொந்த பந்தங்களுக்குள்ளதான் அதிகமாக தீமைகள் பரவுது. அதனால நாம் ரொம்ப நெருக்கத்தோட இருக்கக்கூடாது. என் மச்சான் தான், எங்க சித்தப்பா மகன் தான் அப்படின்லாம் பழகக்கூடாது. சரியா? அதே போல வெளியூருக்கு போறோம், சுற்றுலா போறோமா இல்லையா? வெளியூருக்கு நாம் போவோம், வெளி இடங்களை பாக்குறக்காண்டி. இப்ப ஊட்டி கூட்டு போலாம், கொடைக்கானல் கூட்டு போலாம், குற்றாலத்து கூட்டு போலாம். எங்க வேணாலும் உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் எங்கேயாவது கூட்டு போலாம். கூட்டு போவாங்களா? கூட்டு போக மாட்டாங்களா? கூட்டு போவாங்க. அப்படி கூட்டு போனாலும் கூட நமக்கு எது ஞாபகம் வரணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஞாபகம் வரும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஞாபகம் வரணும். மலைகளை பார்க்கும் போது அல்லாஹ் எப்படி உயர்ந்த மலைகளை நிலைநாட்டி இந்த பூமியை அப்படியே சாயாம எப்படி வச்சிருக்கிறான் பாரு, அப்படி இருக்கிற அந்த சிந்தனை வரணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்க வேண்டும். மரங்களையும் செடி கொடிகளையும் பார்க்கும் போது நாம் வளர்க்காம அல்லாஹ் எப்படி இதை உருவாக்கி வைத்திருக்கிறான், நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத நாம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வயிலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வயிலல் அர்லி கைஃப சுதிஹத். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவர்கள் மலைகளை எவ்வாறு நட்டப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மலைகள் எப்படி நட்டப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? இன்னும் பூமியை எப்படி விரிப்பாக அமைத்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டாமா
என்றெல்லாம் அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே இந்த பூமியில உள்ள அத்தாட்சிகளை பார்க்கும் போது, இயற்கை வளங்களை பார்க்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது நேசம் வர வேண்டும், அல்லாஹ்வின் மீது உண்மையான அன்பு வர வேண்டும். அல்லாஹ் என் மீது எவ்வளவு அருளை பொழிந்திருக்கிறான், நான் இவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கிறேனே, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்துவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கவலைப்படணும். சரியா? அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளணும். அதே போல இந்த விடுமுறை நாட்கள்ல எங்கு சொற்பொழிவுகள் மார்க்க பயான் நடந்தாலும் சரி, மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதே சமயத்துல இந்த கோடை கால வகுப்பு முகாம் நடத்துறாங்க. அந்த நடக்கக்கூடிய வகுப்புகள்ல நம்முடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளணும். பதிவு செய்து கொண்டு அங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள், அங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக கேட்டறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா, நமக்கு இந்த மார்க்க விஷயங்களை கற்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவுதான் படிச்சாலும் அது குறைவுதான். எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் அது குறைவுதான். ஏன்னு கேட்டா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஒரு நபி. அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவராக இருக்கிறாங்க, பல லட்சம் மக்களை வழிநடத்தக்கூடிய அமீராக இருக்கிறாங்க. அந்த நபி கேட்கிறாங்க, தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? என் சகோதரர்களே, உங்கள அறிவு ஞானம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உங்கள அறிவு அதிகமாக கொடுக்கப்பட்டவர் யார்? அப்போ அவங்க யாருமே இல்லைன்ட்டாங்க, எங்கள யாருமே இல்லை. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் அதிகமான அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா. அப்போ இந்த விஷயத்தை சொன்ன உடனே அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. தன்னைத்தானே எப்போதும் கல்வியில் சிறந்தவர்களாக நாம் எண்ணிவிடக் கூடாது. அது ஒரு நபியாகவே இருந்தாலும் அல்லாஹ் கண்டிப்பான். அப்ப இந்த நபியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மூசாவே, நீங்க அறிவியான அதிகமாக கொடுக்கப்பட்டதாக நீங்க நினைக்கிறீங்க, நீங்க கற்றுக்கொண்ட கல்வி பத்தாது. என்னுடைய அடியார் ஒருவர் இருக்கிறாரு, அவற்றை போய் நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இருக்குது, அவற்றை போய் கத்துக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்குது, நீங்க அவற்றை போய் கத்துக்கிறீங்க அப்படின்னு. அதுவும் நீங்க தேடி போங்க, அவர் உங்களை தேடி வரமாட்டாரு, நீங்க தேடி போங்க அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன செய்யணும்? கல்வியை நாம் தான் தேடி போகணுமே தவிர கல்வி நம்மை தேடி வராது. புரியுதா உங்களுக்கு? இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியை பார்த்து என்ன சொல்றான்? உங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் வருவாருன்னா சொல்றான் அல்லாஹ், நீங்க அவரை தேடி போங்க அப்படிங்கிறான். அவரை தேடி நீங்க போங்க. அப்போ கல்வியை தேடுவது சொர்க்கத்துக்கு உண்டான வழி. அது கல்வியை தேடுறது எங்க போறதுக்கு உண்டான வழி? சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான வழி. அப்ப கல்வியை தேடி நாம் போகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நாட்கணக்கில் நடக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள்ல பல நாட்கள் நடக்கிறாங்க. தன்னுடைய பணியாளை கூட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூடையில பொரிச்ச மீன்களை வைத்து கொண்டு போறாங்க. கால் கடுத்து போச்சு, நடந்து போச்சு. ஒரு பாறை மேல உட்கார்றாங்க. ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க? ஓய்வு எடுக்கிறாங்க. அப்படி ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அதில் இருந்த அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து அப்படியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அவங்க கடற்கரை ஓரமா இருந்தாங்க. அந்த பாறையில இருக்கும்போது பாறையில இருந்த அந்த கூடையில இருக்கக்கூடிய மீன் அப்படி உயிர் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்போ அந்த பணியாள் பாக்குறாரு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்ல மறந்துறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண் விழிச்ச உடனே சொல்லணும்னு நினைச்சாரு, மறந்தாரு. இப்போ அந்த இடத்துல இருந்து எழுந்திருச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. பயணம் போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல போய் தங்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இப்ப நமக்கு பசிக்குது, அதுல இருக்கக்கூடிய மீனை எடுத்துதாங்க, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்படி கேட்கும் போது பணியாள் சொல்றாரு, நாம முன்னாடி ஒரு இடத்துல அமர்ந்ததோமே, அந்த இடத்துல வச்சு அந்த மீன் உயிர் பெற்று எழுந்து அப்படி தண்ணிக்குள்ள போயிடுச்சு. நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா செய்தான் எனக்கு மறக்கடிக்க செய்துட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நாம் எந்த இடத்துல மீனை தவற விட்டோமோ அந்த இடத்துல நம்ம பார்க்க வந்த நபர் இருக்கிறாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னா அங்க வர்றாங்க. அங்க ஹில்வர் இஸ்லாம் உட்கார்ந்துருக்காங்க. யாரை பார்க்க வந்தாலும் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க. இப்ப அவங்களை சந்திச்சு கல்வியெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட கல்வியை கத்துக்கிட்டாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல? இதோட சம்பவம் உங்களுக்கு தெரியுமில்ல? அப்போ கல்வியெல்லாம் கத்துக்கொண்டாங்க. கத்துக்கொண்டு அவங்க 2 பேரும் பிரியும் போது, அவங்க 2 பேரும் பிரிந்து போகும்போது ஹில்வர் என்ன சொல்றாங்க? மூசாவே, உனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியும் எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியும் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய அலகால்
தனக்கு தேவையான தண்ணீரை எவ்வளவு இந்த கடல்ல இருந்து எடுத்துட்டு போதோ அந்த அளவுதான் எனக்கும் உனக்கும் அல்லாஹ் கொடுத்த கல்வி. இன்னும் இந்த கடல்ல எவ்வளவு தண்ணீர் நிரம்பி இருக்குதோ அதை விட மிகப்பெரிய அறிவு யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அப்போ நாம் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் எவ்வளவு படித்தாலும் நம்மள்ட்ட என்ன நிலை இருக்கணும்? நான் ஒரு மாணவன் தான் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். நான் ஒரு மாணவன் தான், ஆசிரியர் அல்ல. நான் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்ற எண்ண உணர்வு நமக்கு இருக்கும். அப்பதான் நமக்கு இந்த கல்வியை தேடக்கூடிய ஆசை நமக்கு அதிகமா இருக்கும். மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்றதுல நமக்கு ஆசையும் ஆர்வமும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஷைத்தான் நம்ம தலை மேல வந்து உட்கார்ந்துருவான். பெருமையும் ஆணவத்தையும் நம்முடைய உள்ளத்துல போட்டுருவான். என்னதை கேட்டாலும் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய மனநிலையை கொடுத்துருவான். அது பெரிய அழிவை நமக்கு கொண்டு வரும். அது நமக்கு நன்மையை தராது. அது என்ன செய்யும்? அது நமக்கு அழிவை கொண்டு வரும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? மார்க்கத்தை தேட வேண்டும். மார்க்க அறிவுள்ளவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மார்க்க சொற்பொழிவுகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு நம்மை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அங்க போய் அந்த மார்க்க விஷயங்களை படிப்பதிலையும் மார்க்க விஷயங்களை கேட்பதிலையும் நாம் ஆர்வத்தோடு இருக்கணும். அப்படி ஆர்வத்தோடு இருந்தோம் சொன்னா நமக்கு அந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான். நம்மள அறிவுல சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அதே போல வரலாறுகளை படிப்பதில் ஆர்வம் காட்டும். குர்ஆன்ல எவ்வளவு வரலாறுகள் இருக்கு, எக்கச்சக்கமான வரலாறுகள் இருக்கு. அழிந்து போன சமுதாயங்களை பத்தி அல்லாஹ் எல்லா இடங்கள்லயும் பேசுறான். நீங்க சூரா ஆராப் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியானம் கொடுக்கப்பட்டு ஒருவன் கடைசியில தன்னுடைய நாக்கை நாயை போல தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அழிவுல போனதுனால. அதே போல செல்வத்தை கொண்டு பெருமை எடுத்தவன் எப்படி அழிஞ்சு போனாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காரூனை பத்தி சொல்லி காட்டுறான். ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டு பெருமை எடுத்த பிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி அழிஞ்சு போன சமுதாயங்கள் எப்படி எப்படிலாம் அழிஞ்சு போச்சுங்கிற சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். இந்த வரலாறுகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நாம் விளங்கணும். யாரெல்லாம் இந்த அநியாயக்காரர்களை போல எங்களை ஆக்கிடாத, இந்த கொடூரமான ஆட்களை போல எங்களை ஆக்கிடாத, இந்த கொடூர சிந்தனை படைத்தவர்களை போல எங்களை உருவாக்கிடாத, எங்களை நல்லோர்களாக வாழ செய்ய என்று அல்லாஹ்விட துஆ செய்யணும். ஏன்னு கேட்டா அல்லாஹ் ரப்பலான் சொல்லி காட்டுகிறான், வஜாஅஹ ஃபீ ஹாதிஹில் ஹக்கு வ மௌஇலத்து வ திக்ரா லில் முக்மினீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 11வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா எல்லா வரலாறுகளையும் சொல்லி காட்டுது. ஆது சமுதாயம், ஹூது சமுதாயம், சமூது சமுதாயம், அதே போல நூகுடைய சமுதாயம், லூத்துடைய சமுதாயம், இன்னும் ஏராளமான சமுதாயங்கள். அத்தனை சமுதாயங்களும் எப்படி எப்படிலாம் அழிஞ்சு போச்சு, எப்படி எப்படிலாம் நாசமா போச்சு அப்படிங்கிற வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இவற்றில் உங்களுக்கு சத்தியமும் இருக்குது, நல்லுபதேசமும் இருக்குது. யார் யாரெல்லாம் மூமின்களாக இருக்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இதுல நினைவூட்டலும் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னான். இதுல நினைவூட்டலும் வந்திருக்கிறது. அப்போ இந்த குர்ஆன்ல நமக்கு தெளிவான முறையில வாழ்வதற்கு உண்டான வழிகாட்டுதல் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வழிகாட்டுதலை நாம் தெளிவான முறையில விளங்கி கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்யணுமே தவிர அப்படியே நாம நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், வீணான முறையில இந்த உலகத்துல உள்ள விஷயங்களை பார்த்து பார்த்து அப்படியே நாம விட்டுட்டோம்னு சொன்னா நாளை மறுமையில அந்த நரகவாசிகளோட நாமும் தள்ளப்பட்டோம். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த உலகத்தில் தொழுகையை விட்டார்களோ, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டார்களோ அவங்க எல்லாம் யாரோட எழுப்பப்படுவாங்க தெரியுமா? ஃபிரௌனோட, ஹாரூனோட, ஹாமானோட, உபை இப்னு ஹலப் இருக்காங்க இல்லையா அவனோட. இவங்க 4 பேரும் எவ்வளவு பெரிய கொடூரமானவங்க அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த உபை இப்னு ஹலப்ங்கற பத்தி அவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி கொடூரமானவர்கள் எந்த நரகத்துக்கு போவாங்களோ அந்த நரகத்துல தொழுகை இல்லாதவர்களும் சேர்ந்து தள்ளப்படுவாங்க. தொழுகைய விட்டவங்க அத்தனை பேரும் அவங்களோட சேர்ந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல நமக்கு இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டவங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது திரும்ப வராது. நம்ம மௌத்தா போயிட்டா திரும்ப வர முடியுமா?
திரும்ப வந்து ஏதாவது அமல் செய்ய முடியுமா? ரூஹு கைப்பற்றக்கூடிய மலக்கு வந்து நின்னார்னா ரூஹ கேட்பாரு. ரூஹு உடனே நம்மள்ட்ட இருந்து வெளியேறி சென்றுச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அது யாருக்கு வரும்? நல்லவங்களுக்கு வரும். நல்லவங்களுக்கு அந்த ரூஹு இலகுவான வேலையை செஞ்சிருவாங்க. வந்தா அழைச்ச உடனே சந்தோஷமா சலாம் சொன்னா பதில் சொல்லிட்டு வாங்க நானும் வரேன் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. நல்ல ஆத்மா என்ன செய்வாங்க? நான் இதோ வந்துட்டேன், ரெடியா இருக்கிறேன், என்ன கூட்டு போங்க, நான் அந்த ஜன்னத்தை பார்க்கணும், அந்த நல்லோருடைய கூட்டத்தை சேரணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கும் அந்த ஆத்மா. அது உடனே கிளம்பி போயிடும். ஆனா கெட்ட ஆத்மா என்ன செய்யும்? இந்த உலகத்துல நயவஞ்சர்களாக வாழ்ந்தவர்கள், காபிர்களாக வாழ்ந்தவர்கள், மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வராதவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ரூஹு ஆத்மா வந்து உடலுக்குள்ளே சுத்தி கொண்டிருக்க வெளியில வராது, வெளியில வராது. அடித்து துன்பப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து ரூஹு பிடுங்கப்படும். அடித்து துன்பப்படுத்தி அவருடைய உயிர் பிடுங்கப்படும். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாளை மறுமையில் அவர்கள் புலம்புவார்கள். எப்படி புலம்புவாங்க? யக்கூலு யாலைதனி கத்தம்து ஃபி ஹயாதி. அவங்க புலம்புவாங்க. நாளை மறுமையில நஷ்டமாகி வந்தவங்க, நரகத்துக்கு போகக்கூடியவங்க எப்படி புலம்புவாங்க தெரியுமா? என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தி அனுப்பி இருக்க வேண்டுமே என்று புலம்புவாங்க. என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் நன்மையை தயார் செய்து அனுப்பி இருக்க வேண்டுமே, இவ்வளவு காலத்தையும் நேரத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தையெல்லாம் நான் வீணாகிட்டனே, அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யல, அல்லாஹ்வை திக்ர் செய்யல, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை படிக்கல, குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின வழிமுறையை என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் துளைத்து விட்டேனே, நான் நஷ்டவாளியாகி விட்டேனே அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் புலம்புவாங்க. அந்த ரூஹ் பிரியக்கூடிய நேரத்துல நான் ஒரே ஒரு சஜிதா செய்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அனுமதி கிடைக்காது. ஒரே ஒரு தடவை நான் பாவம் மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அனுமதி கிடைக்காது. ஒரே ஒரு திக்ர் சுப்ஹானல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அனுமதி கிடைக்காது. அப்போ இப்படி எதுக்குமே அனுமதி கொடுக்கப்படாத அந்த நிலை வருவதற்கு முன்னால நாம் என்ன செய்யணும்? நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பயிற்சி வகுப்பைத்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்க போறான். தொடர்ந்து வரக்கூடிய நாள்ல உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலமாக வகுப்பு எடுப்பாங்க. நல்ல கவனமாக கேளுங்க, நல்ல படிங்க. இந்த விஷயங்களை நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அதாவது இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்காலம் எவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றிட்டானோ அது வரைக்கும் நீங்க சரியான முறையில அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். தவற விட்டுட்டீங்கன்னா நஷ்டவாளி ஆயிடுவீங்க. ஆகவே இந்த வாய்ப்புகளை நல்ல முறையில பயன்படுத்தி மறுமை வாழ்க்கைக்காக உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தையும் நல்ல இறையச்சத்தையும் நல்ல ஈமானையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி மறுமை வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை செய்வதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.